நாள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அது வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ நாள் நீ சும்மாவே ஓட்டியிருக்க, படிக்கவே இல்லை அப்படிங்கிறது அது வந்து நம்மளுக்கு குத்தி காமிச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கண்ணில் படுற இந்த விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. பிகாஸ் இந்த விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அங்கே போயிட்டு திருப்பி ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். செகண்ட் என்னன்னா, நிறைய யூட்டிலிட்டி ஹேங்கர்ஸ் வந்து நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளோட இயரிங்ஸு, அப்புறம் ரிங்கு இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பில்லோ கவர்ஸ், பெட் கவர்ஸு அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பெட் வந்து ஒரு பேசிக்கான மெடிசின்ஸ்லாம் வந்து எமர்ஜென்சிக்குன்னு கொஞ்சம் மெடிசின்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேரி ஸ்டாக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் காலேஜுக்கு போகிறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அண்ட் ஹாஸ்டல் எசென்ஷியல்ஸ் இந்த மாதிரி 2 வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஎம்எஸ்க்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் பிஎம்எஸ் எசென்ஷியல்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டேன். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாஸ்டல் எசென்ஷியல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து நான் நிறைய லிஸ்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து, இல்லைனா உங்கள் மொபைலில் வந்து நோட் பேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் போட்டு நான் சொல்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அது வந்து உங்களுக்கு கடைசி நேரத்தில் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அப்படி பண்ணலன்னா கூட நீங்கள் ஒரு பேப்பரும் ஒரு பென்னும் எடுத்துகிட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்ல இந்த 2ல் எதனாலும் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ஃபுல்லாக பாருங்கள், எல்லா பொருளுமே கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் தான். இது வந்து மெடிக்கோஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தேவைப்படுற ஒரு வீடியோ தான் இது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் பிஎம்எஸ் எசென்ஷியல்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிகாஸ் அதில் நான் பாதி சொல்லியிருப்பேன், இதில் பாதி சொல்லியிருப்பேன். 2யுமே நீங்கள் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். நான் இந்த வீடியோவில் பர்டிகுலராக ஹாஸ்டலுக்கு தேவையானதை மட்டும் நான் சொல்லியிருக்கேங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வந்து காலையில் எழுந்திரிச்சு படிக்க மாட்டேன், நைட்டு தான் நான் எப்போவுமே படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி லேம்ப் வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும். பிகாஸ் இப்போ வந்து 4 ஷேரிங் ரூமு, 3 ஷேரிங் ரூம் அந்த மாதிரி போட்டாங்கன்னா இந்த ஸ்டடி லேம்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். உங்கள் ரூமில் நீங்கள் மட்டும்தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி லேம்ப் வந்து தேவைப்படாது. ஒரு ரூமில் வந்து 4 பேர் 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நைட் வந்து சீக்கிரமாக தூக்குன பழக்கம் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் இயரில் நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பிகாஸ் நான் வந்து படிச்சுட்டு வந்தேன்னா லைக் 1 o'clock 2 o'clock வரை கூட என்னால் படிக்க முடியும். பட் என்னோட ரூம்மேட்ஸ்லாம் வந்து 10 o'clockலாம் தூங்கிடுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. என்னாலையும் காலையில் எழுந்திரிச்சு படிக்க முடியல. அதுக்கு அடுத்து தான் வந்து ஓகே 10 o'clock தூங்க போகிறாங்கன்னா நானும் அந்த 10 o'clock அந்த ரொட்டீனுக்கு வந்து நானும் அப்படியே கோப்பமாயிட்டேன். அதுக்கடுத்து இப்போ காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது அப்படிங்கிற அந்த ரொட்டீனுக்கு வந்து நான் போயிட்டேன். ஆனால் இது வந்து கண்டிப்பாக நான் நைட்டு தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் நைட் லேம்ப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சார்ஜபிள் லைட் லேம்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அரௌண்ட் 600 to 700 அந்த மாதிரி தான் இருக்கும். மாலில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா அமேசான்லேயும் இருக்குது. செகண்ட் என்னன்னா, நிறைய யூட்டிலிட்டி ஹேங்கர்ஸ் வந்து நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்டல்ஸில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் எதுக்கும் இதெல்லாம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். முக்கியமாக லாக் அண்ட் கீ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். எதுக்குன்னா உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற அந்த கபோர்டை வந்து நீங்கள் லாக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேகுக்கும் இப்போ நீங்கள் ட்ராலி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்குமே உங்களுக்கு ஒரு லாக் வந்து தேவைப்படும். எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் லாக் வந்து வச்சுக்கோங்க. ரூமுக்கு ஒரு லாக் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தனியாக நம்மளோட கபோர்டுக்கு ஒரு லாக் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் பேகுக்கு வந்து ஒரு லாக் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 லாக் அண்ட் கீஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட இயரிங்ஸு, அப்புறம் ரிங்கு இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டேபிள் எசென்ஷியல்ஸ் வந்து நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் பிஎம்எஸ் எசென்ஷியல்ஸ் அந்த இதிலே நான் வந்து போட்டிருப்பேன். டேபிளில் இந்த இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து நான் போட்டிருப்பேன். அதில் வந்து நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் அப்டேட்டடாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் நிறைய இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்டடி டேபிள் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. பிகாஸ் இப்போ வந்து ஒவ்வொரு நேரம் நம்மளுக்கு அந்த கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி ஒரு டேபிள் அண்ட் சேர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே இடத்துல உட்காந்து படிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப நேரம் உட்காந்து ஒரே இடத்துல படிக்கிறது வந்து பிடிக்காது. எனக்கு அப்படி தான், ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறது பிடிக்காது. அதனால நான் வந்து பிளேஸை வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த பிளேஸை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஸ்டடி டேபிள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸ்டடி டேபிள்னா பெரிய டேபிள் அந்த மாதிரி கிடையாது. நான் சைடு வந்து பிக் ஆட் பண்ணுறேன். லேப்டாப் வைக்கிற மாதிரி ஒரு டேபிள் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அரௌண்ட் 500 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். திருப்பி வந்து அதை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னாலும் அது வந்து ஃபோல்டபுளாக தான் இருக்கும். ஃபோல்ட் பண்ணி நம்ம பெட்டுக்கு அடியில் கூட வச்சுக்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹாஸ்டல் எசென்ஷியல் தான். மெடிசின் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட மெடிசின்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில மெடிசின்ஸ் வந்து காமனாகவே உங்களுக்கு வந்து பேசிக்காக அந்த ஃபீவர் வர்றதுக்கு, காமன் கோல்டுக்கு, ஹெட்டேக்குக்கு, அப்புறம் கால்வலி, கைவலி அந்த மாதிரி ஒரு பேசிக்கான மெடிசின்ஸ்லாம் வந்து எமர்ஜென்சிக்குன்னு கொஞ்சம் மெடிசின்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நைட் டைம் அந்த மாதிரினா
ஒருத்தட்ட போய் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. அதனால் பேசிக்கான மெடிசின்ஸை எப்போவுமே நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகரு, சால்ட்டு, கீ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சுகர் வந்து ஒயிட் சுகர் வந்து அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன். அந்த ஜாகரி இருக்குல்ல, ஜாகரி வந்து எடுத்து வச்சுப்பேன் எப்போவுமே. ஜாகரி, கீ, அப்புறம் சால்ட்டு, அப்புறம் வந்து முக்கியமாக கல்லுப்பு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துன்னா அந்த கல்லுப்பு தான் நம்மளுக்கு வந்து சேவியராக இருக்க போகுது. இந்த கல்லுப்பை போட்டு நம்ம கார்கிள் பண்ணோம்னா த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து நல்ல ஒரு ரெமெடி மாதிரி இருக்கும். ஸோ கல்லுப்பு மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தனியாக நம்ம சாதத்துக்குலாம் போடுற சால்ட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் தேவைப்படும். அண்ட் ஸ்வெட்டர், ரெயின் கோட், அம்ப்ரெல்லா இதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் தேவைப்படும். பிகாஸ் சீசனல் வேரியேஷன்ஸ் அடுத்தடுத்து இருக்குது. எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதுவும் நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டெட்டால் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் டெட்டால் வந்து ஒரு மல்டி பர்பஸ் மாதிரி தான். நம்மளுக்கு வந்து டவல் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து டெட்டால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத்ஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய பொருட்கள் இந்த மாதிரி ப்ரஷ் அண்ட் லிக்விட் அது எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பெட்டுக்கு பில்லோ கவர்ஸ், பெட் கவர்ஸு அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பெட் வந்து நீங்கள் போகிற ஹாஸ்டலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்களே வந்து பெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் தான் பெட் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். பெட்டு கவர்ஸ், பில்லோ கவர்ஸ் இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. பில்லோ கவர்ஸ் வந்து ஒரு 3 நாளாவது வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் ரிப்பீட்டடாக ஒரே பில்லோ கவர்ஸ் வந்து நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இது துவைக்க போட்டோன்னா இன்னொரு இது நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நார்மலாக நம்மளுக்கு தெரியும்ல, இந்த செல்லோ டேப்பு, சிசரு, பென் ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு ஐட்டம்ஸ். இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். அண்ட் இந்த ஸ்டிக்கி நோட்ஸு, ஹைலைட்டரு, கலர் பென்ஸு அந்த மாதிரியும் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் நோட் புக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய இது இந்த காலேஜுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிற அந்த திங்ஸ் எல்லாம் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவும் பார்த்து இந்த வீடியோவும் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு எது ஃபுல்லாக லைக் இந்த வீடியோவில் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த வீடியோவில் சொன்னதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். ஸோ 2 வீடியோவும் பாருங்கள். 2 வீடியோவில் சொல்லியிருக்கிற அவ்வளோ திங்ஸையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பேட்லேயோ இல்லைனா பேப்பர் எடுத்து அதிலேயே எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இந்த விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. பிகாஸ் இந்த விஷயத்தை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அங்கே போயிட்டு திருப்பி ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். திருப்பி நம்ம ஹாஸ்டல் போயிட்டு அதுக்கடுத்து 1 மந்த் கழிச்சு வர்றோன்னா அந்த 1 மந்த்துக்கு ஹேர் கேருக்குள்ள ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேருக்குள்ள ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. அப்புறம் வந்து சானிடரி நாப்கின்ஸ் வந்து எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஐட்டம் தான். இது எல்லாருக்குமே தெரியும் எப்போவுமே நம்ம ஸ்டாக் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து சப்போஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது எமர்ஜென்சிக்குன்னு கேட்டாங்கனாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. டேபிள் கிளாக் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. டேபிள் கிளாக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து எல்லா டைமும் உங்களோட பிரெஸ்ட் வாட்ச் எடுத்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு டைமும் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருக்கும். ஸோ டேபிள் கிளாக் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அலாமும் உங்களுக்கு இஷ்டப்பட்டதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. தனியாக அலாம் கிளாக் இருக்கும். அதுவும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லைனா மொபைலில் நம்ம அலாம் செட் பண்ணிக்கலாம். முக்கியமாக கேலண்டர் என்னென்னா மந்த்லி கேலண்டர் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபோனில் தான் கேலண்டர் இருக்கே அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. நம்மளுக்கு வந்து நம்ம முன்னால் எப்போவுமே நம்ம பார்க்குற ஒரு இடத்துல ஒரு பெரிய கேலண்டர் வந்து வாங்கி மாட்டி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது அது வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ நாள் நீ சும்மாவே ஓட்டியிருக்க, படிக்கவே இல்லை அப்படிங்கிறது அது வந்து நம்மளுக்கு குத்தி காமிச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கண்ணில் படுற மாதிரி ஒரு கேலண்டர் வாங்கி மாட்டி வச்சுக்கோங்க. அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து தேவையான ஒரு பொருள். முகம் பார்க்குற கண்ணாடி, அதாவது மிரர் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் மற்ற ஐட்டம்ஸ் வேறு ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் அது கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பேக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பேக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ட்ராலி ஒன்று வச்சுக்கோங்க. பேக்ஸ் வந்து இந்த நம்ம கையில் பிடிச்சி கொண்டு போகலாம் அந்த பேக்ஸ் வந்து ஒரு 2-3 பேக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் காலேஜ் பேக் ஒரு 2 காலேஜ் பேக்காவது வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள வீடியோ. பேசிக்காக இவ்வளோ தான். இவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தாலே உங்களால் சஸ்டெயின் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு வாங்கணுன்னா வெல் அண்ட் குட் நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். பிகாஸ் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும், நம்மளோட ஸ்டடி டேபிளில் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து பேசிக்கான இது நான் சொன்னது ஃபுல்லாகவே பேசிக்கான ஐட்டம்ஸ். இதுக்கடுத்து வேறு ஏதாவது வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் சொல்கிற கண்டென்ட்டும் வரும். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அது வந்து வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எதனாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye.